வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனா ரொம்பவே சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. அப்போ முத்து, என்ன மீனா ஒரு மாதிரி இருக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க, இந்த சிந்தாமணி நினச்சா தாங்க ரொம்பவே கடுப்பாக இருக்குது. எனக்கு எங்கே டெக்கரேஷன் வேலை வந்தாலும் அங்கே அவங்களே வந்து நான் வந்து பாதி வேலைக்கு பண்ணி தரேன், இந்த மீனாவெல்லாம் நீங்கள் கூப்பிடாதீங்க, அவளுக்கு அனுபவமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சரியான கோவப்படுறாரு. மீனா, அதுதான் சொன்னேன், அன்னைக்கே 4 காடு காட்டுதான்னு சொன்னேன், நீ தான் கேட்கல அப்படிங்கிறாங்க. ஏங்க, அந்த அதிகாரியும் சொன்னாங்க, மாமாவும் சொன்னாங்கள்ல, முன்கோவம் படாதீங்க, முன்கோவத்தால் தான் இவ்வளோ சங்கடப்படுத்தீங்கன்னு சொன்னாங்கள்ல அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, இனிமேலும் அப்படி இருந்தால் சரி வராது அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, நம்ம ஏற்கனவே ஒரு அதிகாரிகிட்ட ஒரு மாதிரி பேசணும்ல அப்படிங்கிறாங்க. நம்ம எங்கே ஒரு மாதிரி பேசணும், அவன் தானே பேசணும் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, இந்த அருணுங்கிற அதிகாரி வந்து அந்த சிந்தாமணிக்கு சொந்தக்காரனா, என்னை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி சிந்தாமணிகிட்ட வச்சுக்காதீங்க, சிந்தாமணி லெவலுக்கு நீங்கள்லாம் ஒரு ஆளே கிடையாது, இனிமேல் சிந்தாமணி தொழிலுக்கு நீங்கள் இடைஞ்சு பண்ணிங்கன்னா அவ்வளோதான், வேறு மாதிரி நடவடிக்கை எடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, இனிமேலும் நம்ம பொறுமையாக இருந்தோம்னா சரி வராது, எதில் பொறுமையாக இருக்கணுமோ அதில் தான் இருக்கணும், இதிலலாம் பொறுமையாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏங்க, கொஞ்சம் தயவுசெய்து அமைதியாக இருங்க அப்படின்னுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது. ஒரு டெக்கரேஷன் வேலை ஒன்று செஞ்சு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போகும்போதே மீனா வந்து அந்த இவங்கள பற்றி சொல்லிடுறாங்க, சிந்தாமணியை பற்றி. நான் எந்த இடத்துல ஒரு வேலை எடுத்தாலும் சிந்தாமணிங்கிறவங்க வந்து பூந்து வேலையை மாற்றி விட்றது வேலையாகவே இருக்கிறாங்க, நீங்கள் சிந்தாமணி கொடுக்கணுன்னா கொடுங்க, என்னை நம்பி தரதா இருந்தால் இப்போமே சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நான் உன்கிட்ட தான் வேலை தரேன் சரியா, எனக்கு சிந்தாமணியோ யாரையும் தெரியாது, அப்படியே வந்து கேட்டாலும் நான் தான் அவனை கூப்பிட்டு கொடுக்குறோமா, அதனால் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லி ஒரு 10,000 அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்போது 2 நாள் கழித்து டெக்கரேஷன் பண்ணணும், அதுக்குள்ள பொருட்கள்லாம் வாங்கி டெக்கரேஷன் பண்ணதுக்கு ஆரம்பித்து எல்லாம் முடிச்சுட்டு, அண்ணாச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுறாங்க பார்ட்டிக்காரங்களுக்கு. பார்ட்டிக்காரங்க மண்டபத்தில் வந்து பார்க்குறாங்க, டெக்கரேஷன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது மேரேஜுக்கு. அப்போ அதை பார்த்துட்டு மீனா ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து மீனா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே உடைச்சி போட்டுடுறாங்க. ஒரு சிலதை நொறுக்கியும் போட்டுடுறாங்க, ஒரு சிலதை தூக்கிட்டும் போயிடுறாங்க. அப்போது நாங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, மீனாவுக்கு எதிராக தொழில் பண்ணுறவங்க, மீனா எங்கே தொழில் பண்ணாலும் நாங்கள் வந்து அவங்களுக்கு இடைஞ்ச பண்ண தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டில் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இதை பார்த்த கல்யாண வீட்டுக்காரங்க ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. விடிஞ்சால் கல்யாணம் என்ன பண்ணுறோம் ஒன்றும் தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிந்தாமணி வராங்க. ஐயா, கேள்விப்பட்டேன், இங்கே யாரோ டெக்கரேஷன் வேலை கொடுத்தீங்களா, அவங்க வந்து பண்ணி வச்சாங்களாம், அவங்க வேண்டாத ஆட்கள் ஏதோ உழைச்சிட்டாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, என்ன செய்யனே தெரியல, நாளைக்கு விடிஞ்சால் கல்யாணம் எப்படி தான் பண்ண போகிறோம் ஒன்றும் புரியாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதை விட்டு கவலையை விடுங்கய்யா, எனக்கு இந்த தொழிலில் ரொம்ப நாள் அனுபவம் இருக்குது, நானே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி டெக்கரேஷன் வேலையை நல்லாவே பண்ணிடுறாங்க. அப்போ கல்யாணத்துக்கு வராங்க மீனா, டெக்கரேஷன் வேறு மாதிரி இருக்குது, இது நம்ம பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க. என்னங்க, நான் இப்படி டெக்கரேஷனே பண்ணலையே அப்படிங்கிறாங்க. நீங்கள் பண்ணால் தான் உங்கள் தொழிலுக்கு எதிரியாக இருக்கிறவங்க தான் வந்து அதை ஒன்றுமில்லாம ஆக்கி போட்டு போயிட்டாங்களே, இப்போ வந்து இது புதுசாக வந்து சிந்தாமணி அம்மா தான் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்னத்தம்மா சொல்கிறது, உங்களுக்கு வந்து தொழிலுக்கு இடைஞ்ச பண்ணது ஆள் இருக்குன்னா எங்கிட்ட ஏமா பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. மீனாவுக்கு ஒன்றுமே ஓடலை. அப்போது சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் எல்லாத்துக்குமே சம்பள ஆளுக்கு கூலி கொடுக்கணும், பொருளும் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து ரொம்ப நட்டமா, அதனால் என்னால் பணம் தர முடியாது, பணம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 மாதம் கழித்து தான் வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்ப சுகமாக வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. அப்போ என்னாச்சு மீனா அப்படிங்கிறாங்க. ஏங்க, அந்த சிந்தாமணியோட வேலை தான் நினைக்கிறாங்க, நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணி வச்சேன், அதையும் கெடுத்து அவங்களும் அந்த ஆர்டரை அவங்க செஞ்சு கொடுத்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. மீனா, இனிமேலும் பொறுமையாக இருந்தோம்னா சரியே வராது அப்படின்ட்டு இருக்கும்போது, ஏங்க சும்மா இருங்க, நம்ம பேசாமல் வந்து ஸ்டேஷனில் ஒரு பெட்டிஷன் கொடுத்து சிந்தாமணி நம்ம தொழிலுக்கு இடைஞ்ச பண்ணுதாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெட்டிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சரி வராது அப்படிங்கிறாங்க. ஏங்க, அதான் சரியாக வரும், இப்போ நம்ம ஏதாவது பண்ண போனால் நம்ம மேலே தப்பு இருக்கும்பாங்க, அதனால் நம்ம சிந்தாமணி மேலே பெட்டிஷன் கொடுப்போம்னு சொல்லிட்டு சிந்தாமணி மேலே பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இப்போ அதிகாரி, என்ன தம்பி, யார் மேலேயும் கை தான் நீட்டுவேன், நீ இப்போ பெட்டிஷன் கொடுக்குற அளவுக்கு ஆயிடுச்சா அப்படிங்கிறாங்க. நீங்கள் தானே சார் சொன்னீங்க எதையுமே முறைப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அதான் சார் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. அந்த அருணால் ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஆமாம் சார் பிரச்சனை இருக்குது,
அந்த சிந்தாமணி அம்மாவுக்கா அவர் வராரு, அவங்க சொந்தக்காரங்களாம், அவங்கள ஏற்று நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா அவ்வளோதான்னு சொல்லிட்டு எனக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படிங்க. ஓ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி யாருன்னு கூப்பிட்றாங்க. யோ என்னையா நினச்சிட்ருக்க, இவங்களுக்கு உனக்கு என்னையா பிரச்சனை, வாக்கியா தகராறா இல்லை வேறு என்ன தகராறு அப்படிங்கிறாங்க. அப்படி கவுந்துட்டே எனக்கு இங்கே பாருங்கள், அவங்க கரெக்டாக போயிட்டுருக்காங்க. நீனே ஏதாவது பிரச்சனை பண்ணால் இதில் பெட்டிஷன் கொடுத்தா ஒன்று நான் உள்ளே அடைச்சி விட்ருவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சார் அப்படிலாம் இல்லை அப்படிங்கிறாங்க. நீ அப்படி பண்ணிப்பார், அடுத்தாப்புல நீங்கள் வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்க மாட்டேன், சரியா? இவங்ககிட்ட ஒரு பெட்டிஷன் எழுதி வாங்கிட்டு உன்னை உள்ளே அனுப்பி விட்ருவேன், உன் யூனிஃபார்ம் கலத்தி விட்ருவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. சரி சார் சரி சார் அப்படிங்கிறாங்க. சாரி கேட்குறத விட அவங்ககிட்ட மன்னிப்பு கேளு, இனிமேல் பட்டு இவங்க லைனில் நீ போகக்கூடாது, சரியா? அன்னைக்கு இந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு போன பிறகு நீ வாசலில் என்னமோ பேசியிருக்க. அப்படி சார் நான் அப்படிலாம் பேசலை அப்படிங்கிறாங்க. இப்போ தான் அவன் கேமரா பதிவெல்லாம் பார்த்துட்டு தான் அவன்கிட்ட பேசுகிறேன், சரியா? ஒன்றும் தெரியாமல் இந்த இடத்துல உட்காரல அந்த டேபிளில், சரிதானா? ஒழுங்காக இருந்துக்கோ. என்ன நீ இந்த வேலையை வச்சு தான் சாப்பிட்டுட்ருக்க, வேலையை கெடுத்துக்காத போயிரு அப்படிங்கிறாங்க. சாரி சார் அப்படிங்கிறாங்க. சாரி ஏன்ட்ட கேட்காத, அவங்ககிட்ட கேட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. சாரி முத்து, மீனா இந்த மாதிரி நடக்காது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, சார் உங்கள்கிட்ட தான் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க சார். என்ன உயரிய அதிகாரம் மக்கள்கிட்ட தான் இருக்குது, அதுபோக மனுஷன் மதித்து பேசணும் சார் அப்படிங்கிறாங்க. இவங்களாம் பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கவுந்துட்டே போகிறாங்க. அங்கே போய் சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. சிந்தாமணி உன் மேலேயும் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, என் மேலேயும் பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ஸ்பெக்டர் ஒரு ஆளை வச்சு பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி முத்துக்கு தெரிஞ்ச அரசியல்வாதியை வச்சு ஸ்டேஷனில் பேசுகிறாங்க. சிந்தாமணி நம்மளுக்கு வேண்டிய ஆள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் இங்கே பாருங்கள், நீங்கள் யாராக கூட இருந்துட்டு போங்க, அதெல்லாம் சரி வராது, நான் பண்ண முடியாது அப்படி இப்படிங்கிறாங்க. என்னையா நான் லோக்கலில் இருக்க ஒரு தலைவர், நான் சொல்கிறேன் நீ கேட்க மாட்டேற அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லி கேட்கணும் எனக்கு அவசியம் இல்லை சார், கரெக்டாக நான் செய்வேன் அப்படி இப்படின்னு சொன்னோடனே ஃபோனை வச்சிடுறாங்க. வச்சோடனே அந்த தலைவருக்கு ரொம்ப கடுப்பாயிருது. நம்ம ஃபோனையும் வச்சுட்டாரே, அவனுக்கு எவ்வளோ இருக்கும் அந்த ஸ்டேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்பில் காரில் கிளம்பி வராரு. அப்புறம் ஸ்டேஷனில் முத்துனுக்கார், என்ன தம்பி முத்து நீங்கள் இருக்க, இந்த இன்ஸ்பெக்டர் ஏட்டி பூட்டி பண்ணிகிட்ருக்கான், ஒன்றும் இங்கே வழக்க வர சொல்லியிருக்கானா, என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. தலைவரை நான் தான் தலைவர் வந்திருக்கேன், இன்னும் யாரும் வர சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்னப்பா கதை அப்படிங்கிறாங்க. தலைவரை என் வீட்டம்மா புதுசாக டெக்கரேஷன் வேலை எடுத்து செஞ்சுட்டு இருக்கான், இதில் சிந்தாமணின்னு ஒரு பொம்பளையால் வந்து சும்மா பூந்து வேலையை கெடுத்துட்ருக்காங்க, அதுபோக இடைஞ்ச பண்ணுறாங்க. நான் கோவப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்டமா பெட்டிஷன் கொடுக்க சொன்னேன், அவங்கள பேசி ஒரு சத்தம் போடுறதுக்கு அப்படிங்கிறாங்க. ஓ சிந்தாமணி நீ தான் பெட்டிஷன் கொடுத்துருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் தலைவரை, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அந்த சிந்தாமணி தான்ப்பா ஃபோன் பண்ணி என் மேலேயே பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, தலைவரை சொல்லுங்கன்னு இன்ஸ்பெக்டர் ஒரு மாதிரி பேசணுன்னு வந்துட்டேன், ஒன்றையும் தான் இது பண்ணியிருக்கலாம், ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி கால் பண்ணி உடனே ஸ்டேஷனுக்கு போ அப்படிங்கிறாங்க. வாரம் தலைவர் அப்படிங்கிறாங்க. உடனே சார் நான் தான் சிந்தாமணி அப்படிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். நான் தான் உங்களுக்கு பேசுகிறேன் தலைவர், முத்து தம்பி மேலே இந்த மீனா மேலே எந்த தப்பு இருக்க வாய்ப்பு இல்லை, ஆனால் அந்த சிந்தாமணி நான் இருக்க துமுறில் ஆடிட்டேன், இன்னுமே அந்த சிந்தாமணிக்காக வரமாட்டேன், நீங்கள் எப்படி கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. தலைவர் அப்படிங்கிறாங்க. ஏம்மா அங்கே பாரு, கரெக்டாக இருந்தால் நான் செய்வேன், நீ அநியாயம் பண்ணியிருக்க, அந்த பிள்ளை தொழிலை நீ ஏன் கெடுக்கிற, என்ன கடவுள் கொடுப்பதை யாராவது தடுக்க முடியுமா, இல்லை கடவுள் தடுப்பதை தான் யாராவது கொடுக்க முடியுமா, முடியாதுல்ல. அப்படி இருக்கும்போது அவங்க தொழிலை வந்து கெடுக்கிறதுக்கு உனக்கு என்ன இது இருக்குது அப்படிங்கிறாங்க. தலைவரை நீங்கள் இவங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சவங்களா இருக்குன்னு தெரியாது அப்படிங்கிறாங்க. உன்னை பார்த்துக்கோ, இனிமேல் உங்கள்கிட்ட எந்த உரியும் வச்சுக்காத, அப்படி வச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அப்புறம் என்கிட்ட நீ உரிய வச்ச மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இன்ஸ்பெக்டர் வந்தாலும் 2 பேரையும் கூப்பிட்டு சத்தம் போட்டு இனிமேல் வந்து முத்து மீனாட்டினையும் வச்சக்கூடாது, அவங்க தொழில் நடஞ்ச பண்ணக்கூடாதுன்ட்டு எழுதி வாங்கி அனுப்பிடுறாங்க. இங்கே ஸ்டேஷன் விட்டு வெளியே போகும்போது சிந்தாமணி முத்தையும் மீனாவும் முறைச்சிட்டு போகிறாங்க. மீனா இவ்வளவு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்ன பிறகும் இந்த பொம்பளையால் முறைச்சிட்டு போகுது, ஆனால் நான் வந்து கேட்குறேன் அதை ஏதாவது பண்ணுவோன்னு சொன்னால் நீ வந்து கோபப்படாதங்கிற எண்ணத்தை சொல்ல அப்படிங்கிறாங்க. சிந்தாமணி ரொம்ப கடுப்பில் போய் அங்கே விஜயா நடன பள்ளிக்கு போகிறாங்க. மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ 2 நாள் இன்னும் வரல அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து 2 நாள் வரல அப்படிங்கிறாங்க. என்ன கிஃப்ட்டுமா தரப்போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை உங்கள் கை ரொம்ப அழகாக இருக்குது, அந்த கையில் இந்த தங்க வளையல் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. தங்க வளையலா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாஸ்டர், நான் வந்து தினம் உங்களுக்கு வந்து காணிக்கை ஏதாவது கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் தான் மாதம் ஃபீஸ் கட்டுவீங்களே அப்படிங்கிறாங்க. அது ஒரு வாட்டி தானே தலைவரை, நான் வந்து உங்களை பார்க்கும்போதெல்லாம் தருவேன் மேடம் அப்படி இப்படின்னு சொல்லி விஜயா பயங்கரமாக ஏற்றுறாங்க.
உடனே இங்கே விஜயாவும் எத்தனை பவுனில் எடுத்தீங்க அப்படிங்கிறாங்க. இப்போதைக்கு ஒவ்வொரு வளையலும் 3 பவுனுக்கு எடுத்திருக்கேன், 6 பவுன் எடுத்திருக்கேன். ஆனால் இனிமேல் வரும்போது எல்லாமே உங்களுக்கு செய்ய தான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சிரிக்கிறாங்க பார்வதியை பார்த்து. பார்வதி பார்த்தியா என் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்காங்க பார்த்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், முரட்டு ஸ்டூடெண்ட் தான், இந்த வயசுலேயும் வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணி நடனத்தை படிக்காங்களே அப்படிங்கிறாங்க. நடனம் படிக்கிறதுக்காக வந்திருக்கேன், பொண்ணை வச்சு உன் மருமக தொழிலை ஓகேதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கொடுக்குறாங்க. அப்போது மாஸ்டர் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுமே அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுமா, வாங்க வாங்கம்மா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தொழிலில் ரொம்பவே நல்லா பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதனால தானே இப்படி உங்களால் கிஃப்ட்டு கொடுக்க முடியுது, இன்றைக்கி 6 பவுன் நகைன்னா என்ன ஆச்சு அப்படி இப்படின்னுட்ருக்காங்க. இல்லை அதை மீனா தான் இடைஞ்சிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. மீனாவால் பெரிய லெவலில் டெக்கரேஷன் வேலை பண்ண முடியாது, அதனால் என்கிட்ட வேலைக்கு வான்னு கூப்பிட்டுட்டேன். ஆனால் வீம்புக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் மருமகளை ஒன்று என்கிட்ட வேலைக்கு வர சொல்லுங்கள், இல்லைன்னா என்னை இடைஞ்சு பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏம்மா குழப்பறீங்க, நீங்கள் என் ஸ்டூடெண்ட்டு சரிதானா? நான் அந்த மீனா டெக்கரேஷன் வேலையை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். என்னை மீறிலாம் ஒன்றும் பண்ணிக்க மாட்டா, அந்த வீட்டில் போனால் போட்டுன்னு சொல்லி தான் அந்த வீட்டில் நான் இருக்க வச்சுருக்கேன் அவளை. அதனால் நான் பார்த்துக்குறேம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் சொன்னால் கேட்பாங்களா அப்படிங்கிறாங்க. நான் சொன்னால் கேட்கலன்னா அந்த வீட்டை விட்டு அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா ரொம்ப நன்றி அப்படிங்கிறாங்க. நான் உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டாக தான் வந்திருக்கேன், நான் சொல்லி நெருக்கடி பண்ணி அவங்க வேலையை கெடுக்கிற மாதிரி நீங்கள் நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அவள் பார்க்குறது வேலையே இல்லை, அவள் டெக்கரேஷன் வேலை பார்க்கறதுனால வீட்டில் ஒழுங்காக சமைக்க மாட்டேக்கா, அந்த வேலையை நிப்பாட்டி நீங்கள் கவலைப்படாதங்க அப்படிங்கிறாங்க. வீட்டில் போய் விஜயா சொல்கிறாங்க, மீனா நம்ம டெக்கரேஷன் வேலை செய்யக்கூடாது, என் ஸ்டூடெண்ட்டை எதிர்த்து தொழில் பண்ணது சரி கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து உங்கள் ஸ்டூடெண்ட் யார் தொழில் பண்ணதா அப்படிங்கிறாங்க. அந்த சிந்தாமணி என் ஸ்டூடெண்ட்டு தான், அவங்க டெக்கரேஷன் வேலை தான் அடிச்சுதாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து மீனாவும் ஷாக்காகிறாங்க. ஏங்க அந்த சிந்தாமணி அத்தைக்கிட்டே நடனம் படிக்க வராங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் திறமையை தெரிஞ்சு நடனம் படிக்க வராங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து ஏப்பா மீனா தொழிலை எப்படியாவது கெடுக்கணும் அப்படின்னு அந்த சிந்தாமணி பார்த்துச்சு. வேறு வழி இல்லாமல் அம்மாக்கிட்ட போய் நடனம் படித்து அம்மாவை வச்சு லாய்க்கு பண்ணி மீனா தொழில் நிப்பாட்டன்னு நினைக்காங்க. அதுபோக அம்மாவுக்கு மீனாவை பிடிக்காதுங்கிறது நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவள் என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது, மீனா நம்ம டெக்கரேஷன் வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யாருமா? என் பொண்டாட்டி டெக்கரேஷன் வேலை செய்ய தான் செய்வா, இந்த தொழிலில் அவள் வளர்ந்து தான் காட்டுவா, ஏன் பெரிய ஆளாக வருவா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, உங்கள் ஒத்துழைப்பு இருந்தால் கண்டிப்பாக நான் பெரிய ஆளாக வருவேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே கடுப்பாகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.